முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன விஜே பாரு டக்குன்னு செருப்பை காட்டிட்டீங்க, நான் நினைச்சு கூட பார்க்கலங்க நீங்க செருப்பை தூக்கி காமிப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அண்ணனுக்கு இது தேவைதான், எங்க அண்ணன் தண்ணி பழத்துக்கு இது தேவைதான். ஏன்னா எத்தனை பேர் போய் அவர்கிட்ட போய் வான் பண்ணா கூட அவர் பண்றதான் கரெக்ட்னு சொல்லிட்டு எல்லா பெண்கள்ட்டையும் தன்னோட சில்மிஷத்தை காமிச்சிட்டே இருக்காப்ல. இது ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் வித்தியாசமா போயிடும். அன்னைக்கு கண்டிப்பா செருப்படி வாங்கிடுவாரு. இன்னைக்கு செருப்பை தூக்கி காமிச்ச விஜே பாரு நாளைக்கு அதே செருப்பை கலட்டி அடிக்க கூட தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படித்தான் போல்டா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா இல்ல அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சுட்டா டப்புன்னு அடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அழுதாலும் சரி உருண்டாலும் சரி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ப்ரோ சொல்றேன், எங்க அண்ணன் செருப்பை கழட்டி அடிக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ், உங்க அண்ணன் இந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு ப்ரோ. இப்போ பெண்கள் வந்து நம்மகிட்ட ஜாலியா பேசுறாங்கன்னு நம்ம அதை அந்த ஒரு பவுண்டரியிலே வைக்கணும். அந்த பவுண்டரிஸ் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு படி மேல போயிட்டு சும்மா சும்மா தொட்டு பேசுறது, சும்மா சும்மா கையை பிடிச்சி இழுக்கிறது, சும்மா சும்மா கெட்டி பிடிக்கிறது, சும்மா சும்மா முத்தம் கொடுக்கிறது, சும்மா சும்மா முத்தம் கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது. ஓகேவா? அது எல்லா நேரமுமே ஃபன்னா இருக்காது. ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் ஒரு வித்தியாசமா போயிடும். அன்னைக்கு மாட்ட போறது நம்ம தண்ணி பழம் தான். இதை நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நேத்து கூட வீட்டுக்குள்ள நம்ம சபரி அவர்கள்லாம் கூட்டு வான் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஏன்னா நேத்து விஜய் பாரு ஒரு விஷயத்த பண்ணாங்க. இந்த டீலக்ஸ் ரூம்ல சின்னதா ஒரு பஞ்சாயத்து மாதிரி சும்மா போயிட்டு இருந்து நேத்து. ஓகேவா? அப்போ விஜய் பாரு அங்க எங்கமா கத்திக்கிட்டு சிரிச்சுட்டு சுத்திட்டு இருக்கும்போது தண்ணி பழம் குறுக்க வந்து விஜய் பாரு நான் உன்னை மிஸ் பண்றேனே பாரு என் தங்கமே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிக்கிற மாதிரி போயிருப்பாரு. அப்பவே விஜய் பாரு தட்டி விட்டுட்டே தொடாதே தடவிக்கிட்டே இருக்காத தூரப்போன்னு சொல்லிட்டு தட்டி விட்டு ஓடி இருப்பாங்க. 2-3 தடவை தட்டி விட்டு ஓடி இருப்பாங்க. இருந்தாலும் இவர் ஒரு மாதிரி பிடிக்க போறது, முடிய பிடிச்சி மோந்து பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஓகேவா? அப்போ நேத்து சபரி அவர்கள் கூட்டி இங்க பாருங்க, நீ வந்து ஃபன்னா பண்ற நினைச்சு நிறைய விஷயத்த பண்ற. இந்த முத்தம் கேட்கறது, முத்தம் கொடுக்கறது, சும்மா சும்மா ஹார்ட் காமிக்கிறது, இல்ல கட்டி பிடிக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டே இருக்காத. அது என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் நீ ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட போய் அப்படி நிற்கும் போது அந்த பொண்ணு டக்குன்னு தட்டி விட்டுட்டு டக்குன்னு உன்னை பார்த்து கத்திட்டான்னு நினைச்சுக்கோ, உன்னோட கரியரே காலி ஆயிரும், உன்னோட லைஃபே காலி. டப்புன்னு திரும்பிட்டே இன்னும் தடவிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டா போதும் உன்னோட லைஃப் காலி. ஸோ அதனால அந்த விஷயத்த பண்ணாத. நீ வந்து எல்லாமே ஃபன்னு நினைச்சிட்டு பண்ற, அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே சபரி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனா அந்த விஷயத்தை திருப்பி மண்டையில போட்டுக்கிட்டு ஆஹா நான் தடவக்கூடாதா, நான் தடவுவேன், என்ன யாரும் இவன் தடவக்கூடாதுன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு 2 மணிக்கு சபரிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணியிருப்பாரு. நீ வந்து எல்லார் லைஃப்குள்ளே வந்து ஆழமா போய் அப்படியே ஒரு மாதிரி அவங்கள குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நேற்று சபரி அவர்கள்ட்ட பஞ்சாயத்து பண்ணியிருப்பாரு. நம்ம தண்ணி போலும் அப்பவே தெரியும் ஒரு திருந்த மாட்டார் மாமான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னைக்குமே வீட்டுக்குள்ள விஜய் பாரு அவர்கள் வந்து கதை சொல்ல வந்தாங்க. ஓகேவா? இப்போ தான் வீட்டுக்குள்ள லைவ்ல வந்து 2 பேர் கதை சொல்லி முடிச்சாங்க. விஜய் பாரு அண்ட் பிரவீன்ராஜ் ஒரு கதை சொன்னார் பாருங்க. ஆஹா நல்லா ரொம்ப ஆச்சரியத்தில் அப்படி கண்ணை மூடி பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கதை. சரி ஓகே, அதை நம்ம சைடில் வச்சிடலாம். ஸோ விஜய் பாரு அவர்கள் கதை சொல்ல போறாங்க. அப்போ கதை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டு பிக் பாஸ் ஒரு கிளியை வாங்கிட்டு ரியலி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இங்க கதை சொல்ல வராங்க. கதை சொல்ல வரும்போது ஃப்ரண்ட்ல வந்து நிற்கிறாங்க. லிவிங் ஏரியால தான் கதை சொன்னாங்க. ஓகேவா? ஃப்ரண்ட்ல வந்து நிற்கும் போது இங்க இருந்து நம்ம தண்ணி பழம் வந்து ஹார்ட் விடுறது அப்படின்னு முத்தம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருந்தோம். சாரி காய்ஸ், அங்கே நடந்ததான் சொல்லி காமிச்சேன். நான் வந்து முத்தம் கொடுக்கணும்னு கொடுக்கல. அப்புறம் என் மேலே எதுவும் பஞ்சாயத்து கொண்டு வந்துடாதீங்க. ஒரு உண்மையாக அப்படி தான் பண்ணார். அப்போது அங்கேருந்து டக்குன்னு நம்ம எஃப்ஜே ஆதிரை எல்லாருமே சேர்ந்து சும்மா இங்கே பார்த்தியா உனக்கு ஹார்ட்லாம் கொடுக்குறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. அதில் விஜய் பாரு டென்ஷன் ஆகிட்டாங்களா என்னமோ தெரில. பார்த்துட்டே இருந்தவங்க டக்குன்னு காலை தூக்கி அண்ணன் இங்கே பார்த்தியா காலில் பார்த்தியானே வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரோ டக்குன்னு காலை ஒரு 2 நிமிஷம் இருக்கும். நீங்கள் காலை மேலே தூக்கி வச்சுட்டு நான் எதுக்கு இப்போ காலை தூக்கி காமிக்கிறேன், கேமரா தான் தெரியாதுல்ல, சாரி கைஸ், காலை தூக்கி காமிச்சு செருப்பை காமிக்கிறேன் பார்த்துக்கோனேன். அப்பவும் தண்ணி பழத்துக்கு அறிவே இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா திருப்பி முத்தத்தை கொடுத்துட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணி பழத்தோட மண்டையில மூளை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏதோ அழுகுன பூசணிக்காய் தான் உள்ள இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சாரி கைஸ், தர்பூசணி தான் உள்ள இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் நடந்துக்கிறாரு. அந்த பொண்ணு ஓப்பனா செருப்பை காமிக்குது, இங்க பாத்தியானே இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பம் கூட நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் முத்தம் தான் கொடுப்பேன், நீ முத்தம் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்தாகணும், இந்த மாதிரி விஷயத்த பண்றது வந்து ரொம்ப 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 கன்றாவியா இருக்கு. எப்படி ரொம்ப 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 கன்றாவியா இருக்குது. அப்போ விஜய் பாரு வந்து பார்த்துட்டே இருந்தவங்க சரி என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கதை சொல்ல போயிட்டாங்க. தண்ணி பழம் திருந்தவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இப்போ இந்த இடத்துல தண்ணி பழத்தை நம்ம எதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிட்டே இருக்கோம்னா, தண்ணி பழம் வந்து உண்மையாகவே எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஓவராக போக ஆரம்பிச்சிட்டார். இப்போ நான் அவர் நல்லதுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். நான் வந்து அவர் மேலே உள்ள எந்த ஒரு இதுலையும் இல்லை. இப்போ அவர்கிட்ட போய் இப்போ நம்ம சொன்னால் அவர் என்ன சொல்லுவாருன்னா என் மேலே பொறாமப்படுறீங்களான்னு கேட்பாரு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்காரு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள நடக்கு, அவர் ரொம்ப ஜாலியாக தான் பழகுறாரு, ஜாலியாக முடிய பிடிச்சி மோந்து பார்க்குறாரு, மூஞ்ச பிடிச்சி மோந்து பார்க்குறாரு, ஏங்கன்னு கத்துறாரு, எல்லாமே ஓகே. அது ஒரு கட்டத்து வரத்துக்கு தான் ஓகேவா இருக்கும். அது என்ன கட்டம்னா, ஆப்போசிட்ல இருக்க பெண்கள் வந்து
சரி ஓகே ஏதோ பெரியவர் ஏதோ பண்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறவருக்கு தான் இருக்கும். ஒரு கட்டத்தை தாண்டும் போது அவங்க டென்ஷன் ஆயிட்டு டப்புன்னு கத்திட்டாங்கன்னா அங்க போயிட்டு நம்மளால அவருக்கு ஸ்டாண்ட் பண்ண முடியாது. தலைகீழ இருந்தாலும் உங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா அது பிரச்சனை தான். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது தண்ணி பழம் இப்பவே அந்த விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்றான்னா நல்லது. ஸ்டாப் பண்றது கூட வேண்டாங்க. அவர் அப்படிதான் ரொம்ப க்ளோஸா பழகுவார்னா இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் போடணும். 20 நம்ம கை பிடிச்சு இழுக்கிறது, செல்லம் வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கறது இது ரொம்ப கேவலமான விஷயம்ல. இது ரொம்ப கேவலமான விஷயம் தானே. இத்தனை நாளா விஜய் பார்வை தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டவர் 2-3 நாட்களா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, வேற யாருக்கோ நான் உன்னை விட்டு கொடுக்கறதுக்கு நான் உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, இவர் வந்து பல வருஷமா அப்படி விஜய் பார்வை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. டப்புன்னு இப்போ வேற யாருக்கும் விட்டு கொடுக்க முடியல. விட்டு கொடுக்க முடியாம டக்குன்னு போயிட்டு நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. என்னங்க சீன் உங்க சீனு? ஒரு வாரமா தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு தங்கச்சி பாசத்தை காமிச்சிட்டு இப்போ வா கல்யாணம் பண்ணிக்கலாம், வாடா செல்லம் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இது என்ன இலவுங்க? ஆனால் ஒன்று சிம்பிளாக சொல்லிட்டா, பார்க்க போனால் அந்த மனுஷன் வந்து இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இருந்தது இல்லை. எப்படி சொல்ல போனோன்னா இந்த மாதிரி ஒரு ஜோனில் இதுக்கு முன்னாடி அவர் இருந்தது இல்லை. நிறையா பெண்கள் கூட ஒரே வீட்டில் சும்மா ஒரு ஷோவில் அந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. அதனால அவருக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம பவுண்டரிஸ் எல்லாம் கீப் பண்ணணும், எதை தாண்டி போனால் அது லிமிட்டை தாண்டி போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு தெரியல. அவர் ரொம்ப ஜாலியாக ஓகே பல வருஷமாக கண்ணியாக இருந்துட்டேன்டா, இங்கே நிறையா பெண்கள் சுற்றுறாங்க, நான் என் இஷ்டத்துக்கு இருந்துக்கிறேன், ஜாலியாக இருந்துக்கிறேன், அவங்க அதை ஃப்ரெண்ட்லியாக தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் நாளைக்கு அது அவருக்கு தான் பெரிய பாதிப்பு ஆகும். கண்டிப்பா பாதிப்பு ஆகும். பட் எனக்கு என்னன்னா இந்த டீமை பொறுத்தவரைக்கு உண்மையாவே வீட்டுக்குள்ள உள்ள பெண்கள் இல்ல வெளியே பார்க்குற பெண்கள் வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணா அந்த ஷோல இருந்து யாரையா வெளியெடுப்பாங்களா, இல்ல வீட்டுக்குள்ள உள்ளவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா வெளியெடுப்பாங்களா? ஏன்னா சீசன் 7ல பிரதீப் ஆண்டனி இப்படிதான் வெளியெடுத்தாங்க. வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அவங்க கூட இருந்தா பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உள்ள 2-3 பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வெளியே தூக்குனாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, ரெட் கார்டு கூட தூக்கியிருப்பாங்க. பட் இவர் பண்றது வெளியே இருக்க நிறைய பெண்களுக்கே ஏத்துக்க முடியல. ஷோ பார்ப்பாங்கல்ல 1 hour எபிசோட்ல இருந்து லைவ் பார்க்குற எல்லா பெண்களுக்குமே ஏற்றுக்க முடியல. யாரா இவர் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லி வெளியே இருந்து எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் என்ன கருத்து வச்சாலும் நீங்க கேட்க போறது இல்லை. அப்போ வீட்டுக்குள்ள இருக்க யாரோ ஒருத்தர் அதை ரைஸ் பண்ணா அதுக்கப்புறம் டைரக்டா நீங்க ரெட் கார்டு கொடுத்து அவரோட லைஃபை காலி பண்ணுவீங்க, அப்படித்தானே? இல்லை நான் கேட்குறேன். ஏன்னா இது வந்து முளைச்சு வரும்போதே ஒரு 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 அப்படி லைட்டாக கிள்ளி விட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்தீங்கன்னா அது முளைக்காது. ஆனால் அதை நீங்கள் முளைக்க விட்டுட்டு அதை மரமாயிடணும், மரமான பிறகு அந்த மரத்தை நான் வெட்டி மொத்தமாக மரம் இருந்ததுக்கான தடமே இல்லாமல் அழிச்சிருவேன்னு சொன்னீங்கன்னா எப்படி? அங்கே இப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க நிறைய விஷயம் நடந்துச்சு லைவில் காட்டப்படல அப்படின்ற நிறைய கதையை கட்டினாங்க எங்கள் சீசன் 7ல் பிரதீப் ஆண்டனிக்கு. பட் நாங்கள் 24 லைவ் பார்த்து வரதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. அவனை தூக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி தூக்குனாங்க. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் வந்துச்சு, அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருந்துச்சு, அதனால தூக்கிட்டாங்க. பட் இங்கே தண்ணி இப்பெல்லாம் ஓப்பனாக பண்ணுறாரு, பார்க்கவே தெரியுது. உள்ளவங்களும் ஒரு சில பேர் தட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இன்னும் யாருமே ஓப்பனாக வாய்ஸ் அவுட் பண்ணல, அவ்வளோதான். மற்றபடி தட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே பார்க்குற மக்களுக்கு 100% தெரியுது அவர் சரியில்லை, அவர் ஒரு மாதிரி இன்டென்ஷனாக பண்ணலனா கூட அவர் பண்ணுறாரு, ஒரு விஷயத்த பண்ணுறாரு, அது தப்புன்னு சொல்லி தெரியுது. ஸோ இதை நீங்கள் ஏன் வந்து யோசிச்சு ஒரு வான் பண்ணுறதோ இல்லை அந்த விஷயத்த உள்ள பாயிண்ட் அவுட் பண்ணுறதோ பண்ண மாட்டேங்கிங்க? எதையுமே நாங்கள் பண்ண மாட்டோம், அப்படியே போட்டுன்னு விட்டுட்டு நாளைக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து அதை வச்சு ஒரு டிஆர்பி எடுக்கலான்னு பார்க்குறீங்களா? தெரிலங்க. மொத்தத்தில் என்ன ஆக போகுதுன்னு தெரில. சிம்பிளாக சொல்லணும்னா தண்ணி பழம் ஒன்று ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வரும், இல்லை செருப்பை கழட்டி யாராவது அடிப்பாங்க, அதை வாங்கிட்டு வெளியே வரும். அப்படி தான் நடக்க போகுது. ஏன்னா அவருக்கு தெரிய மாட்டேங்குது, லிமிட் தெரிய மாட்டேங்குது. அவர் எங்கே வந்திருக்காரு, இந்த ஷோ என்ன ஷோ, 24/7 மக்கள் எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த விஷயம்லாம் தெரியாமல் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன, செருப்பு எடுத்து காட்டினது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததில் பார்க்கலாம்.